பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்புவோம். வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதில் 26வது அதிகாரம் அதில் 28வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த உலகம் உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம், சில சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், என்னன்னா, ஏற்ற காலத்தில் உன் கூட கர்த்தர் இருக்காங்கிறத நான் கண்டு கொண்டேன். இன்றைக்கி உலகம் உன்னை ஏளனமான பார்வையில் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம். உன் சூழ்நிலையை நினச்சி உலகம் உன்னாலலாம் மேன்மையாக முடியாது, உன்னாலலாம் உயர முடியாது, உன்னாலலாம் ஒரு ஸ்தானத்தில் போய் நின்ற முடியாது, நீ எல்லாம் அதுக்கு தகுதி இல்லை, உனக்கெல்லாம் அதுக்கான டேலண்ட் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் ஒரு நாள் எந்த வாயெல்லாம் இல்லை முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிச்சோ அந்த வாய் சொல்லும், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்காருன்னு சொல்ல வைப்பார் கர்த்தர். கர்த்தருடைய வல்லம் உங்களுக்கு தெரியல, கர்த்தரை பற்றி இன்னும் நிறைய பேர் அறிஞ்சு கொள்ளவே இல்லை. கர்த்தர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுது, வெக்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வசனம் எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஏன்னா அந்த வசனம் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஏன்னா வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார் அப்படின்னு. ஆனால் அந்த வசனத்தோட உண்மையான அர்த்தத்தை பார்த்தோன்னா, கர்த்தர் உயர்த்தணும் அப்படின்னா முதலாவது சொன்னது மாதிரி வெக்கப்படணும், அப்படி தானே? வெக்கப்படாமல் வெக்கப்பட்ட இடத்துல உயர்த்த முடியாதுங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நீங்கள் வெக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், வெக்கத்தின் அனுமதிக்கப்பட்டு வெக்கத்தை கர்த்தர் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை அனுமதிச்சிருக்கலாம். நான் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, வெக்கம் வந்தாதான் வெக்கத்துக்கு பதிலான இரட்டத்தனையான பலன் வரும். நெருக்க வந்தாதான் நெருக்கத்துக்கு மத்தியில் விசாலத்தை உனக்கு கர்த்தர் உண்டாக்குவார். நெருக்கமே வரலனா விசாலம் உனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படி தெரியுமா? காயப்படுத்தி கட்டுப்படுகிறவர். சில காயங்களை உனக்கு அனுமதித்தாலும் அவர் ரெடியாக இருப்பார். அந்த காயத்தை காட்டிலும் என் பிள்ளை நான் உயர்த்தணும்னு ரெடியாக இருப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் வரும், நிந்திக்கிற மனிதர்கள்லாம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பிள்ளையோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, இந்த பிள்ளை இவ்வளோ நாள் திட்டேனே, இந்த பிள்ளைய எனக்காக நான் ஜெபம் பண்ண சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்களே சொல்லுவாங்க, எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கோப்பா, எனக்காக நீ ப்ரேயர் பண்ணுவேன்னு கேட்பாங்க. நான் பைபிள் காலேஜ் போகும்போது பல ஊழியக்காரங்க நான் குறையாக சொல்லலை, கர்த்தர் அவர்களை கொண்டு கூட எனக்கு பயன்படுத்தினார். நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு பைபிள் காலேஜ் அனுப்புறீங்க உங்கள் பிள்ளைய? பைபிள் காலேஜ் போனால் ஊழியம் செஞ்சுருவாங்களா? அவனே இன்னும் ரசிக்கப்படலை, இயேசு ஏற்றுக்கொள்ளல, பைபிள் காலேஜ் போனவொடனே ஊழியம் செஞ்சிட முடியும் சிஸ்டர். பேசாமல் கம்பெனி வீட்டில் வச்சது கம்பெனிக்கு அமுச்சு வைங்க. ஆனால் இன்றைக்கி அதே ஊழியக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்க, எங்கள் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனால். இன்றைக்கி உன் வாழ்க்கை எவ்வளோ சிறுசாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, உனக்குள்ளே யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். தாவீது ரொம்ப சின்ன பையனாக்குறது உலகத்துடைய பார்வை, ஆனால் தாவீதுக்குள்ளே இருந்தது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். தாவீதோடு கூட இருந்தது அவன் சின்ன பையன் தான, கர்த்தர் பெரியவர். அதே வாய் சொல்லிச்சு, தாவீது சின்னவன், போருக்கு போன செத்துருவான்னு. ஆனால் திரும்ப வரும்போது சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. தேவ பிள்ளைகளே, உங்கள் கர்த்தர் மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வைப்பார். சத்துருக்கள் வாயிலிருந்து உங்களை தூசித்து அதே வாயிலிருந்து உங்களை மேன்மையாக சொல்லுகிற வாய்களை கர்த்தர் வர வைப்பார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? உண்மையாய் கர்த்தர் என்னை விசுவாசத்தோடு இருக்கணும். கர்த்தர் உண்மையான உயர்த்துவார் நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, சத்துருக்களின் கண்கள் அதை காணும், சத்துருக்களின் வாய்கள் அந்த வார்த்தையை சொல்லும், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அநேக மனிதர்கள் உன்னை கண்டு சொல்லுவாங்க, நிச்சயமாக கூட ஏசப்பா இருக்காருப்பா, நீ உண்மையாக அவரை பற்றி கொள்ளு வேணாம், உண்மையாக அவரை பிடிச்சிக்க வேணாம். எந்த மனுஷன்லாம் நீ உபயோகமற்ற பாத்திரம்னு சொன்னாங்களோ அவர்களே நீ இதான் உபயோகமான பாத்திரம்னு சொல்லத்தக்க வார்த்தைகளை தேவன் காதுகள் கேட்க பண்ணுவார். அதனால் இந்த காலவேளை இந்த பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ சொன்ன வசனத்தின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் இல்லையா? அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை உயர்த்தி நிறுத்துகிற கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. நம்பிக்கையோடு கூட கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அநேக மனுஷனுடைய வாய்கள் உங்களை புகழத்தக்கதாக உயர்த்துவாராக. Have a blessed day. God bless you.